ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து விநாயகர் சிலை பற்றி கேட்குறீங்க. அதை பற்றி தான் இந்த அப்டேட்டு. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தோன்னா பையூர் தான் வந்திருக்கோம். விநாயகர் சிலை வந்து நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க வந்திருக்கோம். விநாயகர் சிலை பார்த்தோன்னா ஸ்ரீ விநாயகா ஏஜென்சிஸ் நம்ம காவர் போட்டோம் பையூர் தாங்க. தருமபுரி டூ பார்த்தோன்னா கிருஷ்ணகிரி ஹைவே தான். NH7 மெயின் ஹைவேல பார்த்தோன்னா முன்னாடியே இருக்குது. நம்ம பையூர் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸ்ரீ விநாயகா ஏஜென்சிஸ். அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல்லாக போய் பார்க்கலாம் உள்ளார. அப்படியே முன்னாடி போயிட்டே இருந்தீங்க பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன சிலை கிட்டத்தட்ட 3 அடியிலேருந்து 4 அடி வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தோன்னா 4 to 6 அடி வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இது என்ட்ரன்ஸு. நம்ம அப்படியே என்ட்ரன்ஸில் வந்து பார்க்க போகிறோம். எல்லாமே ஒயிட் வாஷு. இப்போ தான் வந்து பெயிண்டிங்க்கு வந்து ரெடியாக வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் போகும்போது ஒயிட் வாஷ் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். வீடியோ முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். ஃபுல்லாக உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி பார்த்தோன்னா நம்ம ஷெட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஷெட்டு வந்து பார்த்தோன்னா இங்கே தான் இருக்குது. ப்ளூ கலர் ஷெட் வந்து பாருங்கள். ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எல்லாமே வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக வந்து தார்பால் போட்டிருக்கு. ஆனால் நம்ம ஷெட்டுவில் தான் போகிறோம். அப்படியே கண்டினியூவாக வாங்க பார்க்கலாம். ஷெட்டுக்கு போகலாம் வாங்க. ஷெட்லேருந்து நம்ம உள்ளார வந்து போகும்போது பார்த்தோன்னா நிறைய சிலை வந்து அவைலபிளாக இருக்குங்க. இங்கே பார்த்தோம்போது தான் மினிமம் பார்த்தோன்னா ஒரு 6 ஃபீட்டுன்னு நினைக்கிறேன். மேபி 6 ஃபீட் மேலே தான் இருக்குது. 1 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் பக்கத்து ஷெட்டில் இருக்குது. அதனால் வந்து பாருங்கள், எல்லாம் பெயிண்டிங் வந்து அடித்து ரெடியாக இருக்குது. பட் கண்ணு மட்டும் வரையலை. முன்னாடி இருந்திருக்கு பார்த்தியா, மூக்குக்கிட்ட வந்து அந்த இடத்துல வந்து வரையலை. பட் நிறைய சிலை வந்து அவைலபிள் இருக்குது. இங்கே என்ன ஒரு பர்டிகுலராக பார்த்தோன்னா 10 அடியிலேருந்து 15 அடி வரைக்கும் சிலை வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரே இடம் இங்கே தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு இந்த இடத்துல போய்ட்டு மறக்காமல் போய்ட்டு விசிட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் பிள்ளைங்க யூடியூப் சேனல் வந்து வரணும்னு சொல்லுங்கள். இன்ஸ்டாவில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்க பெயிண்டிங் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்குது. இது இப்போ வந்து ஆர்டிஸ்ட் வந்து வரைஞ்சிட்ருக்காரு. வரையும் போது பார்த்தோன்னா வேறு லெவலில் இருந்து சொல்லலாம். அதுமாதிரி ஒவ்வொரு சிலையும் பார்த்தோன்னா பர்டிகுலராக ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தோன்னா 10 அடியிலேருந்து 15 அடி ஏதாவது சிலை வாங்கணும்னு நினச்சின்னா மறக்காமல் இந்த இடத்துல நோட் பண்ணிங்க. அப்படியே இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணணுமா. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய இடத்துல போய்ட்டு நம்ம விசிட் பண்ண போகிறோம். நிறைய ஊருங்களுக்கு போகிறோம். ஸோ அதனால் வந்து மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தோன்னா நீங்கள் வந்து பர்டிகுலராக வந்து இப்போ 10-15 அடி பார்க்கலாம். பாருங்கள், இந்த சிலைலாம் வந்து வேறு லெவலுக்கு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தோன்னா ஃபஸ்ட் லோடு வந்து பார்த்தோன்னா நம்ம சேலம் தான் போயிட்டுருக்கு. அதுக்காக ரெடி பண்ண ஃபீஸ் தான் இது. எப்படி இருக்கும் பாருங்கள். சேலம் மக்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம ஏரியாவிலேருந்து கிருஷ்ணகிரிலேருந்து பார்த்தோன்னா நிறையா ஹோல்சேலுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ஹோல்சேல் மட்டும் இல்லைங்க, ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டெயில் கொடுக்குறாங்க. நம்ம சேனல் பேர் சொல்லுங்கள், கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க, கம்மியாக பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா அந்தளவு வந்து யூனிக்காக வந்து சிலை வந்து இருக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னா 10 to 15 அடி வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த இடத்துல போய்ட்டு பார்க்கலாம். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே பார்த்தோன்னா மேக்ஸிமம் 12 அடி வரைக்கும் இருக்குது. 12 அடிக்கு மேலே வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல போய்ட்டு விசிட் பண்ணணும்பா. வேறு லெவலில் பாருங்கள். இந்த ஆஞ்சநேயரும் சரி எப்படி இருக்காரு மாட்டாங்க. அது மேலே வந்து விநாயகர் மேலே இருக்கிற மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம சேனல் தொடர்ந்து வந்து பாருங்கள். நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன், நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஷெட்டு போட்டிருக்கேன். எல்லாமே பார்த்தா தான் நம்ம வந்து ஒரு எடுக்கிறது ஒரு தெளிவாக வரும். அதனால் மறக்காமல் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் வந்து நம்ம அடுத்தடுத்த ஷெட்டில் போட முடியும். அதுக்கப்புறம் எங்கே வீடியோ போடலான்னு மறக்காமல் சொல்ல நண்பா. நம்ம அதையும் எடுத்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒயிட் வாஷ் இந்த பக்கம் பார்க்கும்போது நிறையா ஒயிட் வாஷ் வந்து இருந்தது. இன்னும் பெயிண்டிங் வந்து அடிக்கலை. எல்லாமே வந்து இந்த லோடு வந்து போன பின்னாடி தான் நெக்ஸ்ட் லோடுக்கு எடுப்பாங்க. நம்ம அடுத்த வீடியோவும் நம்ம போடுவோம். இந்த காணொலி கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தா நம்ம அடுத்த இது போடுவோம். இல்லை அப்படின்னா நம்ம அடுத்து வேறு ஷெட்டுக்கு மாறலாம். பாருங்கள், ஃபுல்லாக இதுன்னா 12 அடிக்கு மேலே தாங்க. வேறு லெவலில் இருக்குது. ஆனால் பெயிண்டிங் பண்ணால் தாறுமாறாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்காங்க. மறக்காமல் போய்ட்டு விசிட் பண்ணணும்பா. செம்மையாக இருக்குது. சரி, அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் பாருங்கள், பெயிண்ட் பண்ணது எவ்வளோ இருக்கும் பாருங்கள். குடோன் ஃபுல்லாக இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணணும்பா. ஏன்னா இண்டிவிஜுவலாக போட முடியாது, ஏன்னா டைம் பத்தாது. ஸோ இருந்ததுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ப்பா. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.